வணக்கண்ணா. இப்போ விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் வெளியிட்டிருக்காரு, மாநாடுலாம் அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. அவரும் இந்த மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சு வந்திருக்காரு. நல்லபடியா கீழே அடித்தட்டு மக்களுக்கு நல்லதை செஞ்சா நல்லது. மற்றவங்க மாதிரி சும்மா மேம்போக்கா பார்த்துட்டு போகாம கீழே அடித்தட்டு மக்கள் உழைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கஷ்டம்தான் புரிஞ்சு அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கொள்கை ஆர்ப்பாட்டம் அதுன்னு நல்லா இதை பண்ணி செஞ்சா நல்லா இருக்கும். அவர் படத்துலயும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயம் தான். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வராரு. வந்து எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. அது இன்னும் நிறையா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ கூட கட்சி இது பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. அந்த கட்சி கொடியில் பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நிறையா மக்களுக்கு சேவை செஞ்சால் நல்லதுதான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க எல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது. சும்மா சொல்லுவாங்க இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. சரி, எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. சரி, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்றதை பார்த்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் ஓட்டு போகிற வயசு தான். நான் இப்போ எலெக்ஷன் கூட நான் ஓட்டு போடல. சரி, 26 விஜய்க்காக ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன பண்ணுறாருன்ட்டு. அதனால பார்ப்போம் என்னன்ட்டு. தெரியும். சொல்லுங்கம்மா. விஜய் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. வருவார். எங்க ஊர்ல ரொம்ப பேர் அது பேசிக்கிறாங்க. நாங்க ஆனா கதிராமங்கலம் இங்க இல்ல, ஆனா வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் இளைய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாங்கிற ஒரு துறையில் விஜய் வந்திருக்கிறாரு. காலகாலமாக ஜம்பவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 50% சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், என்னோட கருத்து. ஆனால் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தால் ஏற்றுக்குவாங்க. என்னைக்கா இருந்தாலும் விஜய் அண்ணன் தான் ஜெயிப்பார். 2026 அவர் தான் முதலமைச்சர். விஜய் அண்ணன் தான் எல்லாம் செய்வார். இப்போ கூட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட ஃப்ரீயாக கட்டி தந்திருக்காரு. அவர் வந்து ஆட்சி நல்லா இருக்கும். சொல்லுங்க. வந்தா வரவேற்கிறோம். நல்ல மக்கள் நல்லது வந்து வரவேற்கிறோம். யாரு வேணா வரலாம், தப்பு கிடையாது. வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் ஓகே தானே. ஆனா 2026 இருந்து அவர் அமைச்சர் ஆக மாட்டாரு. இன்னும் ஒரு தடவை ஒரு 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்தோடனே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் கட்சியில் உள்ளவங்க மட்டும் போடுவாங்க, வேற யாரும் போட மாட்டாங்க. அவங்க கருத்து என்னன்னா, அவர் வந்து நடிகராகவே இருந்துக்கலாம், கட்சி ஆரம்பிக்கலாம் ஒன்றும் தேவையில்லை. அவர் நடிகராக இருந்துக்கலாம். அவர் அரசியலுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது சீமான் தானே. ஏன்னா சீமான் கட்சியில் இருக்கவங்க எல்லாமே யங்ஸ்டர் தான் இருக்காங்க. இப்போ யங்ஸ்டர் எல்லாமே இப்போ வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தலை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல விஷயம்தான். இந்த ஜனநாயகத்தில் வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். மக்களுக்கு மற்ற அரசியல்வாதிகள் செய்யாத விஷயத்த அவங்க வந்து அது முதன்மையாக எடுத்து செயல்படுத்தினா எல்லாரும் போராட்டக்கூடிய விஷயமா இருக்கணும். ஒரு கலெக்டர் ஒரு இடத்துல தஞ்சை மாவட்டத்தில் வராங்கனாக்கா அப்போ தான் சுத்தம் பண்ணுவாங்க, அப்போ தான் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ எந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நடிகர் அண்டு அரசியல்வாதி மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அரசியல் வராதுக்கு முன்னாடியே மக்களுக்கு என்னென்ன பணிகள் செய்யணுமோ, ஒரு தைய மிஷின்லேருந்து வீடு கொடுக்கறதுலேருந்து உழைப்பாளியிலேருந்து எல்லாருமே A to Z, அது நடிகர் கடன் அடைச்ச வரைக்கும் மக்களுக்காக போராட ஒரு தலைவர் வந்து முதல் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் தான் முதலிடம் சொல்லணும். ஆனால் வந்து ஏபின்னு கணக்கு எடுத்து பார்த்தாக்கா கர்ம வீரர் காமராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் விஜயகாந்த் தான் நிகர் பண்ண முடியும். இப்போ வந்து சிவாஜி கணேசன் நடிகர் தலைவர் என்று பெயர் பெற்றவர், அவர் கட்சி ஆரம்பித்தார், அது ஃபீல்டில் நிற்க முடியல. பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, ஃபீல்டு நிற்க முடியல. உலகநாயகன் கமலஹாசன் சொல்கிறோம், அவர் கட்சி ஆரம்பித்தா அவரும் நிற்க முடியல. இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு நாளைக்கு கும்பகோணத்தில் ஒரு மீட்டிங்னாக்கா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நிற்பார். லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் எதிர்த்து நீ உயிர் போம் அப்படின்னு ஒரு நிற்கக்கூடிய ஒரு சாமர்த்திய ஒரு மிக்க வந்து கட்சி பாலிடிக்ஸில் இவர். அதுமாதிரி எந்த விதமான ஒரு கூட்டணி அரசியல் இல்லாமல் ஒரு சீமான் வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இயக்குனர், அவர் நம்மளுக்கான ஒரு இயக்குனராகவே இருந்து அவருடைய காலத்தை அவர் இருந்திருக்கலாம். நீ அரசியல் இருந்து எல்லா மக்களுக்காகவும் போராடக்கூடிய அவர் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியல. கேள்வி கேட்குறவன் தப்பாக போயிடுவான். அதுதான் ஒரு சீமானுக்கு ஒரு எடுத்துக்கொய். அப்போ சீமான் அவர்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ விஜய் வந்து அரசியல் இருக்காரு, ஒரு நடிகர், ஒரு பாடகர், நடிகர், ஒரு அரசியல் வந்து ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம். ஆனால் பணம் இருந்தாதான் அரசியல். நான் கூட நாளைக்கு அரசியல் கட்சி தலைவராக ஆகலாம் பணம் இருந்தால். ஆனால் கொள்கைகள் இருக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னாக்கா சினிமா அவரோட விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறீங்களா எப்படிங்கிறதா இப்ப கேள்வி. வரவேற்கிறோங்கிறத விட அது வந்து வரவேற்கிறோங்கிறத விட அதுக்கு முன் உதாரணமா அவர் எந்த பதில் சொல்ல எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஓகே, ஒரு என்ன கட்சி ஆரம்பிச்சா என்னென்ன மக்களுக்கு என்ன செய்வாங்கிறது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை வந்து அரவணைக்கணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக சில கொள்கை, யாருக்கும் பயப்படக்கூடாது.
யாருக்கும் பயப்படக்கூடாது. அந்த அரசியலை வந்து யாருக்கும் துணிஞ்சு பேசணும். இப்போ ஒரு ஸ்டேஜில் கூட அஜித் அவர்கள் சொன்னார், ஏன்னா வந்து பயமுறுத்தி கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி யாருக்கும் பயப்படாம இவர் நல்லது செஞ்சாருன்னா, விஜயகாந்துக்கு அப்புறம் வி என்ற சொல்லுக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்தா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. அவர் ஏன்னா அவர் சம்பாதிக்க நினைச்சா அந்த சினிமாலே இருந்துக்கலாம். 200 கோடி 300 கோடி வாங்குறாரு. நீ கால் ஷீட்னாக்கா அவர் 1000 கோடி தமிழகத்துல வாங்காத இடமே வாங்கிடலாம். ஆனா மக்களுக்கு செய்யணும் ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல ஆசான்கள் அவர் முன்னாடி இருக்கணும். இருந்தா அவர் மிகப்பெரிய ஆளுமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வருவதற்கு மிகப்பெரிய காரணம் உண்டு. பணம் நீங்க சம்பாதிக்கலாம், அரசியல் வரலாம், போலாம் வரலாம். ஆலோசனை கற்றுக் கொடுப்பதற்கு சரியான ஆட்களை நியமிக்க வேண்டும். அவருக்கு தெரியாது கிடையாது, தெரிந்தாலும் சொல்லுவதற்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா முழுமையான அரசியல் வந்து அவர்கிட்ட இருக்கு. அதிகம் பேச மாட்டாரு, அதிகமா சிந்திப்பார் விஜய் அவர்கள். அவர் வந்து விஜய் என்றால் விஜய் தான். அவர் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், விஜயும் சரி சீமானும் சரி ரெண்டு பேர்ல யாரும் வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இப்போ இருக்கிறவங்க யாரும் வந்து அவ்வளோ ஸ்டெப் எடுக்கல, எந்த ஒரு நடவடிக்கையும் அவ்வளோ சரியில்லை. லேடிஸையும் பொறுத்த வரையும் பார்த்தாலும் சரி, மகளிர் சின்ன பசங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, இப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கொலை நடக்குது, எல்லாம் நடக்குது. இவங்க 2 பேர்ல யாராவது வந்தாலும் இந்த சட்ட ஒழுங்கை மாற்றி ஒரு நல்ல இதுதான் நல்லா இருக்கும். மாத்தினா நல்லா இருக்கும். ஆனா சீமானு விஜய் 2 பேரும் வருத்துல அதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. வயசு பசங்கள்னு எடுத்துக்கிட்டா எல்லாரும் விஜய் சீமானு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில என்ன சொல்லணும்னா, மருத்து எவ்வளவோ நல்லது இருந்தாலும் நல்லா இருக்கும். அரசியல் வந்தா முழு நேரம் அரசியல்ல இருக்கணும். சினிமா அப்படின்னு போனாருன்னா அது நம்ப முடியாது. எல்லாம் நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லது செஞ்சா ஓகே. யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு, நல்லது செய்யட்டும், அவ்வளோதான். என்னோட கருத்து சொல்றேன் பாருங்க. இத்தனை நாள் அந்த பிள்ளைங்களுக்குலாம் ஃபீஸ் ஏதாச்சும் கட்டுறாங்களா? ஏன் இப்போ மட்டும் ஏன் கட்சி வந்தவங்க மட்டும் ஏன் கட்டுறாங்க? விஜய் சார் அஜித் ரசிகர் தான். விஜய் வந்து ஒரு மாற்றம் இருக்குன்னு நம்பிக்கை வந்தால் நல்லதா சார். எத்தனை நல்லா செய்வார் நீங்கள். இப்போ சேவையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. பண்ணு வந்தாங்கன்னா இன்னும் சேவையெல்லாம் செய்வாப்புல. புதுசா இப்பதான் வந்து தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்கு. புதுசா இப்பதான் உள்ள வர்றாரு. அவர் எவ்வளவு விஷயங்களை வந்து இன்னும் சந்திக்க வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குல்ல. அதை பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? ஏங்க அவங்க பிரச்சனைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வராங்க. அதனால ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வராங்க. வரட்டும், அவங்க வந்தாக்கா அவங்க வரவேற்கிறீங்க அவரோட. ஆமா, வரவேற்கிறீங்க. நான் தான் சொல்றேனே, நான் தலையோட கட்சி, தளபதிக்கும் அவங்க வந்தா அவங்களுக்கு நாங்க நாடு நல்லது பண்ணணும்னு வராது, ஏத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய கட்சிகள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ புதுசாக உள்ள வந்து என்ன ஆரம்பிக்கிறாரு. அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்களும் சாதாரணமா இருந்தவங்க தான். அந்த மக்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அவர் நல்லது பண்ணாருன்னா நிப்பாரு, இல்லைன்னா திரும்பி போயிடுவாரு. அவ்வளோ. அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம்? எல்லாமே தான் எதிர்பார்க்கணும். எல்லாமே தான். இப்போ கல்வி முறையிலேருந்து இங்கே இருக்கிற மதுபான கடைகள் இது மாதிரி மக்கள் சீர்திருத்ததுனால எல்லாத்தையுமே எதிர்பார்க்கணும். அது மாதிரி சொல்லாமல் சொன்னதை செஞ்சுட்டு இருந்தால் நல்லா இருக்கும். தனிப்பட்ட கருத்தை நான் ஒரு ஆதரிப்பேன். ஓகே. புதுசாக ஒரு ஆள் வந்து அதான் மாற்றம் வரும். சினிமாவில் இருந்துட்டு இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏதாச்சும் மாற்றம், இளைஞர் யங்ஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மாநாடு அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், பெரிய பெரிய கட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கட்சிகள்லாம் எதிர்த்து வந்து ஒருத்தவங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கிறது பெரிய விஷயம். ரசிகர்கள் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது ஒரு அவருக்காக ஒரு தோணி இருக்கு, இதை மக்களுக்கு செய்யணும், நல்ல விஷயம் செய்யலாம். அவர் கண்டிப்பா வந்தாருன்னா வரவேற்கிறோம். வந்துட்டாரு, வரவேற்கிறீங்க கண்டிப்பா. அவருக்கு தான் இங்க ஓட்டு. அவருக்கு என்ன கருத்து சொல்றது, அவர் பிடிச்சிருக்கே ஆரம்பிச்சிருக்காரு. கொண்டு வராத மக்களோட கருத்து என்னன்னா, இப்போ நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, அவங்க எதுவும் சரியில்லை. புதுசா வந்தா ஏதாச்சும் மாற்றம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு புதுசா வந்தா மாற்றம் ஒன்று எதிர்பார்க்கலாம். இருந்தவங்களே இருந்துட்டு இருக்காங்க, ஃபேமிலி அரசியல் மாதிரி இருக்கு. புதுசா ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஓட் போடுவேன், அவருக்கு நான் ஓட் பண்ணுவேன், எல்லாரையும் பண்ண சொல்லி கேட்பேன். எங்க வீட்டில் சொல்லுங்கம்மா. யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். எல்லாருமே புதுசா இருக்கிறவங்கள விட கொஞ்சம் புதுசா வர்றதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. எப்படி இருக்காங்கன்னு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். புதுசா வராங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வாய்ப்பு கொடுக்கணும். வரவேற்கிறீங்க? வரவேற்கிறோம். விஜயலாம் அவங்களோட ஃபேனு நாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையா? அவங்களோட ஃபேனு நாங்க.
விஜயோட ஃபேன் நாங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் விஜய் ரொம்ப விஜய் fan. பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேனு. அவருக்கு டிவில பார்த்தாலே பிடிக்கும். ஆனா அவர் படம் இன்ன வரைக்கும் தேட்டர்ல போய் பார்த்ததில்ல. ஓ தியேட்டர்லயே பார்த்தது theatre கிடையாது. பார்த்தது ஆனா விஜய் ஃபேன் சின்ன ஆனா வயசுல விஜய் இருந்து விஜய் ஃபேன் ஃபேன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போனதில்ல. டிவில மட்டும் பாப்பீங்களா? டிவில மட்டும் பார்த்திருக்கேன். இப்போ கோட் பண்ண ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பா போவேன். கண்டிப்பா ஒரு அரசுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஓட் போடுவேன். எங்க வீட்டுல உள்ளவங்களும் ஓட் இல்ல எதை பார்த்து இப்போ சின்ன வயசுல இருந்து ஃபேன் விஜய் வந்து எதை பார்த்து உங்களுக்கு நீங்க ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்கல்ல? இப்போ வந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க. விஜய் வந்து எப்படி வந்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க? அவர் நடிப்பு பிடிக்கும். காமெடி பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அரசியலுக்கு வந்து வரவேற்கிறீங்க, கண்டிப்பா ஏத்துக்கிறீங்க. ஏத்துக்கணும். எல்லாரும் இருந்தவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. புதுசா ஏதாச்சும் வந்தா நல்லா இருக்கும். இப்படிதான் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ரஜினியும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு பணத்துக்காக முடிச்சுக்கிறாங்க. சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு. அது மாதிரி தான் இன்னும் ஆகும். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தலையெழுத்து, தமிழ்நாட்டோட தலையெழுத்து. தவிர ரெண்டு கட்சி நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இல்ல தலையில எழுதப்படாத எழுத்து. ரெண்டு தவிர வேற எதுவும் வர விட மாட்டாங்க, வராது. வர விட மாட்டாங்க நீங்க. வர விட மாட்டாங்க, வராது. மாற்றுக்கார மாற்று கட்சி வரணும் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப ரெண்டு கட்சி தான் தலையெழுத்துன்னு சொல்லிட்டீங்க, ஏடிஎம்கே திமுக. மூணாவதா ஒரு கட்சி வரணும் அப்படின்னா மக்கள் வந்து சுயநலத்தை விட்டுட்டு பொது நலமா யோசிக்கணும். பொது நலமா யோசிக்கணும். அப்பதான் அப்படி யோசிச்சாலும் வேற கட்சி உள்ள வரலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா. யோசிக்கணும். பொது நலமா யோசிக்கணும். அடுத்த சந்ததிகளுக்கு நல்ல கட்சியை விட்டுட்டு போகணும்னு எல்லாம் பொது நலமா யோசிக்கணும். யோசிக்கிற மாதிரி இப்ப யாரு கட்சி நடத்துறாங்களா? இப்பதான் விஜய் என்ட்ரி ஆயிட்டாருன்னு கொள்கையே அறிவிக்கல. கமலஹாசன் ஆரம்பிச்சாரு மக்கள் நீதி மையம்னு. அவரு வந்து ஒரு இது கூட வாங்கல. உலகம் ஃபுல்லா நின்னாரு, தமிழ்நாடு ஃபுல்லா நின்னாரு, ஒண்ணுல கூட சீட்டு வாங்கல. இந்த மாதிரி விஜய் கட்சியும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பாலிசி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாலிசி சொல்லாம ஒரு கட்சி அமைச்சாரு. எல்லாம் விஜயகாந்த் வந்தாரு, சிவாஜி கட்சியை வந்து போட்டாரு. பாலிசி சொன்னாங்கன்னா இந்த எல்லாத்தோடையும் நல்ல பாலிசியாக இருந்தால் மக்கள் அழிக்க போகிறாங்க. பாலிசி சொல்லாமல் இப்போ அழிக்க ஆரம்பிச்சு சொன்னாங்க. பாலிசி சொல்லிட்டான், அது எப்படி சொல்லலாம்.